Hi friends, welcome back to மதிகம். நான் நம்மளோட சேனலில் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி எடுத்துக்கிட்ட வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவினிங் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு 5 o'clock போல் வாசத்தில் வச்சு கோலம் போட்டாச்சு. புல்லாங்குழல் தாமரை இருக்க மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கோலமும் போட்டுட்டு அதில் வந்து பச்சரிசி மாக்கட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாக்கட்டி இருக்கவட்டி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதில் ஒரு 4-5 கட்டி போட்டுட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக கலந்துட்டு அதில் வந்து இனி நான் பாதம் வச்சு வைக்க வச்சேன். ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு, அதே நேரம் நம்மளுக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு மனம் சொல்லுது, ஒரு மனம் தள்ளுது, இதை நானும் கேட்பது. பாதம் வச்சு முடித்த உடனே கொஞ்சம் நேரம் காயட்டும்னு சொல்லிவிட்டு இனியனை அவங்க அப்பாவோட கடைக்கு அனுப்பிட்டு நான் வந்து சாமிக்கு வந்து படையலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சேன். முதல் நாள் நைட்டே சீடை இந்த வருஷம் பண்ணலை. தட்டு வடை, காராச்சேவு, இனிப்பு சேவு, அதுக்கப்புறம் ரோலாக ஒரு முறுக்கு, அது கூட வந்து நட்ஸு போட்டு வந்து லட்டு, இது 5 பலகாரம் நான் பண்ணியிருந்தேன். முதல் நாள் நைட்டே முடிச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வேலை சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு முடிச்சிருந்தேன். அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமியை எடுத்து வச்சுருந்தேன். இனியன் வந்த உடனே வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு மேக்கப் பண்ணலான்னு போனேன். அதில் எத்தனை அட்டெம்ப்ட் வாங்குறேன்னு மட்டும் நீங்களே வீடியோ பாருங்கள். என்னால் சத்தியமாக முடியல. ஒரு 20 நிமிஷம் இருக்கும். இந்த ஒரு பொட்டு புருவத்துக்கு மேலே வைக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அதுக்காக அப்போ தான் வாங்கிட்டும் வர சொல்லியிருந்தேன். ஸோ பாக்ஸ் கூட அங்கே தான் இருக்கும். அப்போ தான் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு வைக்க ஒரு பொட்டு வச்ச உடனே அவனுக்கு ஜில்லுன்னு பட்டுரும் அந்த பொட்டோட இது. அதனால் உடனே எந்திரிச்சு அள்ளிக்க நானும் அவனை டைவர்ட் பண்ண எத்தனையோ பொருள் கொடுத்தேன். கடைசியில் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே தான் பொட்டு வைக்க வேண்டியதாயிருச்சு. வேறு வழி இல்லாமல் அப்படி தான் வச்சேன். ரொம்ப வந்து கோணலாக தான் இருந்துச்சு. சரி ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி கிருஷ்ணருக்கு வெளியவே சூட ஆரத்தி கூட்டிகிட்டு வந்து அவனை வந்து சாமிக்கிட்ட உட்கார வச்சுட்டு வெண்ணெய் எடுத்து கொஞ்சம் கிருஷ்ணர் சாமிக்கு வச்சுட்டு இவனை சாப்பிட கொடுத்தா அவனோட ரியாக்ஷனை பாருங்கள். ஏன்னா அவனுக்கு நெய் பிடிக்காது, அதனால் பட்டரும் பிடிக்கல. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த புருவத்துக்கு மேலே வச்ச போட்டு அவ்வளோ தூரம் ஷேக் பண்ணி என்னை வைக்கவே விடலை கடைசி வரைக்கும். ஸோ கொஞ்சம் ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்ஃபிஸ், ஃபோட்டோஸ் இது எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சின்ன மெமரிஸ் தான் நம்மளுக்கு. இதெல்லாமே ஷேர் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு பின்னாடி வளர்ந்ததுக்கப்புறம் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புல்லாங்குழலை வச்சு வாசிக்கிற மாதிரி போஸ் கொடுடானா கடைசியில் அதை வாய்க்குள்ளே வச்சது தான் மிச்சம். அவங்க அப்பாவை 4 அடி அடித்தது தான் மிச்சம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் தனியாக ஸ்டில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.